மதுரை சித்திரை திருவிழாவில் அதனுடைய பண்பாட்டு கூறுகள்லேயே மனித ஒருமைப்பாட்டுக்கான உச்சமாக சமத்துவத்துக்கான ஒரு எக்காலத்துக்குமான எடுத்துக்காட்டா உதாரணங்களாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அது திருவிழாக்குள்ள நிறைய சாதிகள் அதெல்லாம் கடந்து எல்லா மக்களும் ஒரு ஒரு ஒத்திசைவோட ஒருங்கிணைவோட எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிறத திருவிழாவில் பார்க்க முடியும். அது சமயம் கடந்து சைவம் வைணவம் கடந்து அப்புறம் அது மதங்களையும் கடந்து தான் சித்திரை திருவிழா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட. அதில் அழகருக்கும் துலுக்க நாச்சியாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பாண்டிங் அப்படி இருக்குல்ல, அது உறவு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உருவானதில்லை. அது பல நூற்றாண்டுகளாக அது இந்து இஸ்லாம் மக்களினுடைய அவங்களுக்கு இடையேயான நல்லுறவு, அவங்களுக்கிடையே பேதம் இல்லாத உளவியல் ரீதியாகவே எந்த இடையூறும் இல்லாத ஒரு உறவு இருக்கு, ரொம்ப ஆழமான உறவு. அந்த உறவுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ற மாதிரி நிறைய நடக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம புது மண்டபத்தில் அழகருடைய வேஷம் போட்டு ஆடக்கூடியவங்க, மீனாட்சி மாதிரி வேஷம் போடக்கூடிய குழந்தைங்க, இவங்க எல்லாருக்கும் உடைகள், அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் இதெல்லாம் தயாரித்து விற்கக்கூடிய கடைகள் இருக்கு. நிறைய பேர் செய்கிறாங்க. அதில் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் மக்களும் அதில் அவங்க பங்களிக்கிறாங்க. அப்படிதான் அண்ணன் சித்திக், திரு சித்திக் தொடர்ச்சியாக நெடுங்காலமாக இந்த வேலையில் இருக்கீங்க. நீங்கள் சித்திரை திருவிழாக்குள்ள சித்திக்கோட பங்களிப்பு என்னவா இருக்கும்? வணக்கம், ரொம்ப நன்றி. அடிக்கடி சந்திக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதாவது நீங்கள் சொன்னீங்க துலுக்க நாச்சியாருக்கும் அழகருக்கும் உள்ள பாண்டிங் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க. சைவம் வைணவத்தை பற்றி சொன்னீங்க. பொதுவாக வரலாறு சைவம் வைணவத்தை பற்றி தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க ஒழிய அந்த மதம் கடந்த ஒரு இஸ்லாமிய ஒரு பங்களிப்பு கொஞ்சம் மறைச்சி தான் வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. பட்டு எதையுமே மறைக்க முடியாது, காலப்போக்கில் வெளியே வரும். அப்படித்தான் நாங்கள்லாம் அந்த வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மதுரையை பொறுத்தளவுக்கு திருவிழா அப்படின்னா சித்திரை திருவிழா தான், அழகர் திருவிழா தான். இதுதான் என்ன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மதுரை மக்களுக்கு அனைத்து நபர்களுக்கும், வியாபாரியாகட்டும் பொதுமக்களாகட்டும் படிக்கிறவங்க மாணவர்கள், பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஹாப்பி, வர மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. என்னதான் இடர்பாடுகள் இருந்தாலும் சாமி அப்படின்னு வரும்போது அவங்க சந்தோஷமாக எங்களுக்கு அது வேணும் இது வேணும் இப்படி வேணும் புதுசாக வேணும் அப்படின்லாம் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. குழந்தைகளுக்கு அதை மாதிரி நிறைய பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக கேட்குறாங்க. எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என் கடை மட்டும் இல்லை, நீங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த திருவிழாக்குள்ள உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? திருவிழா தொடங்கினதுலேருந்து அது முடிந்த வரைக்கும் இதுக்குள்ள இன்னைக்கு நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பும் நீங்களும் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இதுக்குள்ள உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அதான் நான் முதலே சொல்லிட்டேன், மதங்களை கடந்து வந்த ஒரு நிகழ்வு தான் இது. இதில் பிரித்து பார்க்கறதுக்கெல்லாம் வேலை இல்லை. இந்துவாகட்டும் முஸ்லீம் ஆகட்டும், அதுவும் தமிழ்நாட்டில் கண்டிப்பான முறையில் பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் கிடையாது. எல்லாமே பைண்டிங் ஆகி தான் இருக்குது. ஏன்னா அதனால் நாங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக வர்றவங்களுக்கு இன்முகத்தோட தேவையானதை கொடுத்து நாங்களும் அதில் சந்தோஷமாக இருந்து அவங்க வர்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பண்ணிக்கிட்டோம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், ஆள் பார்த்து பழகிறது, சாதி பார்த்து பழகிறது, இப்படியெல்லாம் நிறைய இடங்களில் அங்கங்கே சில உதாரணங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் தவறான உதாரணங்கள் அப்புறம் தெரியுது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய மனிதர்கள், நம்மகிட்ட வரக்கூடிய அழகரோட அடிவர்கள் நம்மகிட்ட பொருள் வாங்க வரும்போது, நம்மக்கிட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள அப்படி ஏதாவது தோணுமா? இல்லை, அந்த மாதிரிலாம் தோணவே தோணாது. ஏன்னா பலதரப்பட்ட மக்களும் இங்கே வர்றாங்க. பட்டியல் இனத்தவரும் வர்றாங்க, உயர் சாதியினரும் வர்றாங்க, மிடில் உள்ளவங்களும் வர்றாங்க. எல்லாருமே எல்லாம் பேசுவோம், வாங்குவாங்க, பேர் கேட்பாங்க, பேர் சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இந்த தொழில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்படி அப்படிம்பாங்க. இது என்னங்க இது, மனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா சிறப்பாக தான் இருக்குது. ஆண்டவனுக்கு சேவை செய்கிறோம். அதாவது
எங்கே போனாலும் வழி ஒன்று தான், பிரித்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா அது உண்மை, அது எல்லாருக்கும் வந்து வர்றவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, தவறான சூழ்நிலை இல்லை. நாங்களும் சந்தோஷமாக தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர்றவங்களும் எங்கள்கிட்ட வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அத்தாட்ட வாங்குகிறோம், மாமி மச்சான்ட்ட வாங்குகிறோம், சியான்ட்ட வாங்குகிறோம். இப்போ கல்ல விட்டாலும் சியாம்பாங்க, ஆசாரின்னா அப்போ மானே கொடுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறையா இப்போ நாக்கியமார் வர்றாங்க, வந்தாங்கன்னா மாமா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. பிள்ளைமார் வந்தால் சித்தப்பா கொடுங்க சித்தப்பா, என்ன சித்தப்பா நீங்கள் ரொம்ப நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. 50 ரூபா 100 ரூபா குறைச்சாலும் சந்தோஷமாக நாங்கள் வந்து அதை இதுதான் இந்த உறவு முறையில் சொல்கிறது என்னென்னா அந்த ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டு, அது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க நம்மன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க அவங்க, ரொம்ப ஹாப்பியாக இன்னும் உரிமையோட சில விஷயங்களை பண்ணுறாங்கன்றீங்களே, அந்த உரிமை எங்கேருந்து அவங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? பிளட்டு தான், எல்லாம் ஒரே பிளட்டு தானே. இடையில தானே ஒரு 150 வருஷமாக தானே பிரிஞ்சிருக்கோம். அதுக்கு முன்னால் எல்லாமே ஒன்று தான். ரெண்டாவது ஏற்கனவே பெரியார் மண், ஏன்னா இயற்கையாகவே நம்ம வந்து நிறையா விட்டு கொடுக்கறதும் சரி, சகிப்புத்தன்மையும் சரி, நல்லது கெட்டதும் அந்த படித்த பகுத்தாய்ந்து நம்ம செயல்படுறதுக்கு வந்து நம்ம வந்து தயாராக இருப்போம். அது நான் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா இனத்தவர்களுமே அது இருக்குது. நல்லது கெட்டது பார்த்து தான் செயல்படுவாங்க. நீங்கள் தொழிலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் ஏதாவது இதுக்கு நான் இப்படி இருப்பேன், விரதமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கடைபிடிக்கிறதெல்லாம் இருக்கா? நாளைக்கு கொடி ஏற்றுறாங்க, நேற்றே எல்லாத்தையும் தவிர்த்தாச்சு. இனிமேல் இனிமேல் அசைவம் சாப்பிட்றதில்ல. இதை வந்து இது வரைக்கும் ஸ்டில் அழகர் ஆற்றுல இறங்கி மலைக்கு ஏறுற வரைக்கும் சைவம் தான். ஆமாம், சைவம் தான். அது சந்தோஷமாக தான் நம்மளும் இது பண்ணுறோம். ஏன்னா வர்றவங்க மனசை புண்பற்றக்கூடாது. ஏன்னா அவங்க விரதம் இருந்து வர்றாங்க, விரதம் இருந்து அவங்க ஒரு இறை நம்பிக்கையோடு வர்றாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணும். அது நம்மளுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளும் வச்சுக்கணும், இது முக்கியம். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இந்த உடைய கொடுக்கும்போதோ, அழகரோட ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போதோ, அவங்களுக்கான அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போதோ, பேசும்போதோ, அதுக்குள்ளே ஏற்படுற உங்களுக்கு உணர்வு ரீதி ஏதாவது உணர்ச்சி வயப்படுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி ஏதாவது தருணங்கள் ஏற்படுமா? கண்டிப்பாக நடந்திருக்கு, நிறைய இடத்தோட நடந்திருக்கு அந்த மாதிரி. சில நேரம் உடம்பு புல்லரிக்கும், அது 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 என்னன்னு விவரிக்க முடியாது. பையில் வச்சு ஜாமானை எடுத்து அவங்கள்ட்ட கும்பிட்டு அப்படி கொடுக்கும்போது ஒரு ஸ்லீப்பு ஒன்று வரும். அது வந்து அதாவது நிறைய பேர்கிட்ட வரல, ஆனால் நிறைய தடவை வந்திருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் 15 கஸ்டமர் ரெகுலராக இதுன்னு இல்லாமல் பொதுவாக வருவாங்க. சிலவங்கள்ட்ட அந்த ஒரு விஷயங்கள் வந்து அட்டாச்மெண்ட் ஆகும்போது நம்மளுக்கே தெரியும், அந்த வைப்ரேட் வந்து நம்மளுக்கு வரும். அதை நான் வந்து அல்லா இப்போ முருகனோ விநாயகரோ மீனாட்சி அப்படிலாம் கிடையாது. கடவுள் பொதுவாக கடவுளே நல்லபடியாக அவங்களுக்கு நல்லா அவங்க என்ன நினச்சி செஞ்சாலுமே அவங்க நினைப்புகளை நல்லபடியாக ஆக்கி சிறப்பும் ஆக்கி வை, அவங்களை நல்லபடியாக வழி நடத்து அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கையில் கொடுப்போம். இதுதான் நான் என் அனுபவத்தில் நான் பண்ணுறது. ஆனால் அந்த ஒரு சிலிப்பு இருக்கும். ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா ஒரு 20-25 பேர்த்திட்ட அந்த இது இருக்கும். அந்த எனக்கே தெரியும், அது சில நேரம் வரும். உண்மைதான். நீங்கள் வெளியில் எவ்வளோ அரசியல் ரீதியாக என்னென்ன மாதிரியாக கதை நடந்தாலும், என்ன சூழல் நடந்தாலும், அது கொஞ்சம் கூட இங்கே எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்லை ஆகாதா? தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஆகவே ஆகாது. எந்த ஊர்லேயுமே அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தவறுனா தவறுன்னு எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க, சரின்னா சரிம்பாங்க. இது வந்து நான் இல்லை, பெரிய பெரிய செலிபிரிட்டியுமே அதுதான் சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயும் தெரியும். அரசியலுக்காக அவங்க ஏதாவது பேசுவாங்க, ஏன்னா அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை, அது மக்களுக்கும் தெரியும்.
இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் கூட இந்த காஷ்மீர் பிரச்சனை, பகல்காம் பிரச்சனை பற்றி விஜய் ஆண்டனி சொன்னார். நீங்கள் தண்டிக்கிறதுல தப்பு இல்லை. அங்கே அப்பாவி மக்களும் சின்ன குழந்தைகளும் பொதுமக்கள் இருக்காங்க, அவங்க பாதிச்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நல்ல ஸ்டேட்மெண்ட்டு. அந்த மாதிரி தான் எல்லாமே. அது மனப்பூர்வமாக உள்ளே இருந்து சொன்னார் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுனால அதை சொன்னேன். நான் பர்டிகுலராக அவர் பேரை சொன்னேன். இதெல்லாம் எதையுமே ஒரு தூசா கூட நினைக்காம சித்திரை திருவிழா முன்னகர்ந்து போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. என்ன அதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு 10 நாளைக்கு முன்னால சித்திரை திருவிழா நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று உழவுச்சு. என்னன்னு கேட்க போகும்போது ஏதோ கோவிலுக்கு 5 கோடி ரூபாய் மின்சார பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நம்ம முக்கியமாக அழகர் ஆற்றுல இறங்குற ஆழ்வார்புரத்தில் வந்து பாலங்கள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது முழுமையாக இது பண்ணலை, முழுமையாக அடையலை. அது அரைகுறையாக இருக்குது. நிறைய பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் இருக்குது. மக்கள் க்ரௌடு வந்து வருஷம் கூடிக்கிட்டு தான் இருக்குது. சில நிகழ்வுகள், இறப்புகள் நடந்துச்சு. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து சரி பண்ணிடுவோம், அதெல்லாம் நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு சிறப்பாக அதை வந்து சரி பண்ணுறாங்க. மீட்டிங்லாம் போட்டு இப்போ அழகர் திருவிழாவும் சரி, மீனாட்சி திருவிழாவும் சரி, நிறையா ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு எல்லா இடமும் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ புதுசாக எனக்கு தெரியுது. முன்னால் பார்த்தீங்கன்னா மீனாட்சியுடைய திருவிழா மட்டும்தான் தெரியும், அழகர் திருவிழா வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ அழகர் திருவிழாவும் இன்னைக்கு என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு முக்கியமான கோவில்களையும் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். நல்லா செய்கிறாங்க. அது கோவிலாகட்டும், சர்ச்சாகட்டும், மசூதி ஆகட்டும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கண்ட்ரோலாக வந்துட்டு அமைதியாக போகணும். மற்ற கையில் தான். இப்போ உங்களுடைய குடும்பத்தினராகட்டும், உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய சமூகத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாண்டிங்கை டெவலப் பண்ணி போகும்போது அவங்களோட பார்வையில் அவங்களும் உங்கள அளவுக்கான அதே எமோஷனை ஃபீல் பண்ண முடியுமா? அதே உறவை ஃபீல் பண்ணியிருக்காங்களா? எக்ஸ்பிரஸ் ஏதாவது உங்களை சொல்லியிருக்காங்களா? இஸ்லாம் போதிக்கிறதே வந்து சகோதரத்துவம் சகிப்புத்தன்மை தான். ஏன்னா எதுக்கு 30 நாள் வந்து விரதம் இருந்து பெருநாளுங்கிற ஒரு ரமலான் மாதத்தை ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம்னா, அடுத்தவங்க பசியோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் அனுபவித்து பண்ணணும் அப்படிங்கிறது. அது எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் உண்டு, அந்த உணர்வுகள் உண்டு. அதனால் அது இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இஸ்லாமியன் மட்டும் இல்லை, பொதுவாகவே மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொரு வேதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை பெருசாக சொல்லும். எங்கள் இதில் வந்து அரவணைச்சு போகணுங்கிறது சொல்கிறாங்க. சிலவங்க பிஸ்னஸ்க்காக, வியாபாரத்துக்காக சில விரும்பத்தகாத இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அரசியல், அது நம்ம போக வேண்டாம். கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவும் எல்லாம் ஒன்று தான், அது மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ரம்ஜான்ங்கிறது வந்து நம்மளுக்காக பண்ணுறோம், தனக்காக பண்ணுறோம். இந்த சித்திரை திருவிழாலாம் வந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்க எப்படி விரதம் இருந்து வர்றாங்களோ, அவங்க எப்படி டெய்லி நாமம்லாம் போட்டு அந்த அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க. காலையில் குளிச்சுட்டு இது பண்ணாங்கன்னா அடுத்து சாப்பிட மாட்டாங்க, சாயங்காலம் தான் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி தான் அவங்களும். இப்போ அவங்களுக்கு உண்டான உணர்வுகளை மதிப்பளித்து தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர், நன்றி. வெளியில் இந்த மத சகிப்புத்தன்மையை, மனித ஒருமைப்பாட்டை பற்றி பெருசாக பேசுகிறோம், வலிந்து பேசுகிறோம். ஆனால் இங்கே கீழே ஆழத்தில் வேரில் அது எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த உறவு வந்து அவ்வளோ பாண்டிங்காக, அண்ணனை பற்றி தெரிஞ்சவுடனே மாமாம்பாங்க, மச்சாம்பாங்க, சித்தப்பாங்கிறாங்க. அந்த உரிமை கூடுதலாக வருது. அந்த கூடுதலான உரிமை தான் வந்து தமிழ்நாடு, அந்த கூடுதலான உரிமை தான் சித்திரை திருவிழா. அந்த சமயங்களுக்குள்ள, மதங்களுக்குள்ள எந்த ஒரு துளி சலனம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு உறவு இருக்குல்ல, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அதுதான் திருவிழாவினுடைய மிகப்பெரிய தரிசனமாக பார்க்கக்கூடிய ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இன்னும் உச்சமாக ஒன்று சொன்னார்.
நான் அவங்களுக்காக விரதம் இருப்பேன் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் தான் வந்து எனக்கு அவங்க வேற ஆள் இல்லை, வேற ஆள் என்ற நினைப்பு எப்போதும் இருந்ததில்லை அப்படிங்கிறதுக்கான உளவியல் ரீதியாக அவருடைய மனசாட்சி வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. சித்திரை திருவிழாங்கிறது எக்காலமும் இது எல்லாவற்றையும் கடந்த பெரிய பண்பாட்டு ஒலி சுமந்து கொண்டிருக்கூடிய ஒரு பெரு விழா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.